பிரித்தானியாவின் பிரபல சூப்பர் மார்க்கெட் நிறுவனமான லீடில் நாள் இறுதியில் விற்பனையாகாமல் மீதமாகும் உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. இது சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக லண்டன் தென்கிழக்கு பகுதி, மிட்லாண்ட்ஸ் வடகிழக்கு, யோர்க்ஷயர் மற்றும் கம்பிரியா ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 200 கிளைகளில் மாலை நேர சேகரிப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பழங்கள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் பேக்கரி உணவுப் பொருட்கள் தூக்கி எறியப்படாமல் ஓலியோ செயலி மூலம் இலவசமாக பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. இந்த ஆண்டின் இறுதிக்குள் இத்திட்டம் பிரித்தானியா முழுவதும் உள்ள அனைத்து கிளைகளுக்கும் விரிவாக்கப்படும். முன்னதாக 20 கிளைகளில் நடத்தப்பட்ட மாதிரி திட்டத்தின் மூலம் வாரத்திற்கு சுமார் 1200 கிலோ உணவு கழிவுகள் தடுக்கப்பட்டுள்ளன. இத்திட்டம் நாடு முழுவதும் முழுமையாக செயல்படுத்தப்படும் போது ஆண்டுதோறும் 5000 டன் உணவுகள் காப்பாற்றப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தொண்டு நிறுவனங்களால் இரவு நேரத்தில் உணவுப் பொருட்களை பெற முடியாத சந்தர்ப்பங்களில் ஓலியோ செயலியின் மூலம் ஃபுட் வேஸ்ட் ஹீரோஸ் என்ற தன்னார்வலர்கள் கடைகளுக்கு சென்று அப்பொருட்களை சேகரிப்பர். இலவசமாக சேகரிக்கப்படும் உணவில் அதிகபட்சமாக 10% மட்டுமே தன்னார்வலர்கள் தங்களுக்காக வைத்திருக்க முடியும். மீதமுள்ள 90% உணவுகள் ஓலியோ செயலி மூலம் அருகிலுள்ள வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் இலவசமாக பகிர்ந்தளிக்கப்படும். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள லீடில் நிறுவனத்தின் கார்ப்பரேட் விவகார இயக்குநர் ஜார்ஜினா ஹால், உணவு கழிவுகளை தடுத்து ஆதரவற்ற மக்களுக்கு உதவும் இந்த திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் ஊழியர்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார்.